ஆரம்பத்துல தாவைக்காவுடைய கூட்டத்திற்கு நீங்க போய் அவர்களுக்கு முன்னாடி அரசியல்லாம் பேசுனீங்க. பிற்காலத்துல தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல உங்களை விஜய் தொடர்பு கொண்டு நீங்க வாங்க எங்களுக்கு சில ஐடியா கொடுங்க அப்படின்னால் உங்களுடைய பயணம் தாவைக்கா பக்கம் போகுமா? விஜய் கிட்ட நான் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் விஜய் என்னை வச்சு செய்ய சொல்றாரு. ஐயாவை கூப்பிட்டு பேச சொல்லுங்க அப்படின்னு. அதான் நான் பேசினேன். அதுதான் அந்த அண்ணாக்கு கருத்துல தற்பூரி தான் என்னன்றதை விஜய் அவர்களே நீங்கள் வந்துட்டு கூகுளில் போயிட்டு போடுங்க. ஸோ அப்போ அவங்க என்னை கேட்க வரவங்கன்னா விஜய் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு வரும்போது நான் சொன்னது தான், அதெல்லாம் நான் அங்கே சொன்னது தான், அதான் சொல்கிறாரு. அதில் ஒன்றும் எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. ஏன் நான் முரண்படுறேன் அப்படின்னோம்னா, அதுக்கு முன்னாடி நான் எதிர்த்து மெசேஜ் போட்டிருக்கேன் விஜய்க்கு, இவங்களெல்லாம் சேர்க்காதீங்க. மறுநாள் சேர்க்குறாரு. ஸோ உடனே முடிவு எடுக்கிறேன், இந்த கட்சி வந்துட்டு உருப்படாது. ரெண்டாவது இவங்க பண்ணுற ஒரு தப்பு. மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். காஞ்சிபுரத்துல பேசும்போது திமுகவை அட்டாக் பண்ணி பேசுறாரு. ஆனால் அதிமுகவை அட்டாக் பண்ணல. ஆனால் அதிமுக சைட்ல இருந்து எதிர்வினையும் கொடுக்குறாங்க. எல்லாருமே எம்ஜிஆர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி. இங்க திரு விஜய் அவர்கள் வரக்கூடிய சட்டமன்றத்துல அதிமுக கூட கூட்டணி வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் நேரடி போட்டி அப்படின்னு சொல்லிக்கிடுறாரு. அப்படின்னா அதிமுகவுடைய தொண்டர்களுடைய வாக்கை பெறுவதற்காக அப்படிப்பட்ட அதிமுக விமர்சனம் பண்ணாம இருக்கிறாரா? விஜயை விட அதிமுக தொண்டர்களுக்கு அரசியல் ரொம்ப தெரியும். விஜயை விட ரெட்டையருக்கு ஓட்டு போடுறவங்களுக்கு நிறைய அரசியல் தெரியும். ஏன்னா அந்த கட்சி ரொம்ப நாளாக இங்கே இருந்திருக்குது, அது மக்களுக்கு நல்லது நான் செஞ்சுருக்குது. அதனால் அது அவங்களுக்கு தெரியும். அதனால் இவர் சொல்லி அவங்க வந்துட்டு மாற போகிறது இல்லை. ரெண்டாவது, இவர் எம்ஜிஆர் ஆக முடியாது. இவர் எம்ஜிஆரை ஒப்பிட்டு பேசும்போதே அவங்க தான் முதல்ல கடுப்பாக வராங்க. இவர் என்ன எம்ஜிஆர் இவர் அப்படின்ட்டு. ஏன்னா இவருடைய கட்சிக்காரங்க அப்படி தான் சொல்கிறாங்க, அடுத்த எம்ஜிஆர் இவர் தான் அப்படின்னா. அதெல்லாம் அவங்க கடுப்பாயிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், இவர் கூட்டணி சேர்றாரு அப்படி இருக்கட்டும், விஜய் வர்றதுனால யாருக்கு நன்மை? இப்போ விஜய் வராரு அப்படின்னோம்னா இது நன்மை பயக்கும்னு சொல்றதுக்கான அடிப்படை அந்த கட்சியிலையோ இல்லை அவருடைய செயல்பாட்டில் எங்க இருக்கு? ஆனா திரு எடப்பாடி அவர்கள் சில கூட்டங்கள்ல போகும்போது கொடியெல்லாம் அது உணர்ச்சி வசமாவே பேசல. எடப்பாடி பழனிசாமியோட நிலைப்பாடு வேற. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன வேணும் அப்படின்னோம்னா, அவங்களுடைய திமுக அஇஅதிமுக கூட்டணினால, பாஜக அஇஅதிமுக கூட்டணினால திமுக கூட்டணியை அவங்களால தோற்கடிக்க முடியாது, பலம் இல்லை. அதனால இன்னொரு பலத்தை அவர் தேடி அலையிறாரு. அப்போ அவருக்கு விஜய் வந்துட்டாருன்னா போதும், செட். அப்போ சொல்லிடலாம் நாங்கள் பண்ணிவிடுவோம். அது என்ன, பிஜேபி மற்ற வேலையெல்லாம் செய்யும். அது என்னன்றது உங்களுக்கு தெரியும். எஸ்ஐஆர் வச்சு வேலை செய்வாங்க, வாக்காளர் பட்டியலில் திருத்தரமா வாக்கு சேர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவிஎம் வச்சு விளையாடுவாங்க. அதெல்லாம் வச்சு பண்ணிட்டு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கூட கொண்டு வந்துடலாம். அது ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அவருக்கு தேவை இது தான். இவங்களை வந்துட்டாங்கன்னா போதும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு எடப்பாடி கூவார். ஆனால் விஜய்க்கு என்ன சங்கடம் அப்படின்னோம்னா, அங்கே போயிட்டானே இவருடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் ஆயிடும். இவர் திமுகவுக்கு எதிரி, ஆனால் நான் தான் அப்படின்னு வச்சுட்டு இருக்காரு இல்லையா, அந்த கனவு சதைஞ்சிடும். ஸோ அதனால இவர் தயங்குறாரு, வேற ஒன்றும் இல்லை. ஆனாலும் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கூட்டி கூட்டணி வைக்கிறதுக்கான அதிகாரத்தை நீங்கள் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் வாங்கினாரு. எதுக்கு? இவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னோம்னா அதை ஏற்றுக்கிறவங்க தான் இவரோட கூட்டணி வரப்போறான். அப்புறம் எதுக்கு ஒரு தனியாக ஒரு தீர்மானம் போட்டு அவர் வாங்குறாரு? ஸோ அவர் அப்படியே அசஸ் பண்ணிட்டு அப்படியே இருப்பார். டிசம்பர் மாதம் போல இதெல்லாம் சரிப்பட்டு வராது, திமுக ஆட்சியை நீக்கணும் அப்படின்னா கூட்டணி தான் சேர்ந்தாகணும், தமிழ்நாட்டு மக்களை காத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு அவர் போய் சேர்ந்துருவாரு. கொள்கை எதிரியோட அவருக்கு கொள்கை என்ன கிடையாதுங்க. கொள்கை இருந்துச்சு அப்படின்னோம்னா, ஒரு கொள்கை உங்களுக்கு எதுக்காக வேணும்? தமிழ்நாட்டு மக்களிடையே நீங்க அரசியல் பண்றீங்க, தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன் காக்க தானே உங்களுக்கு கொள்கை வேணும். அதுக்கு தானே கொள்கை பிரகடனம் பண்றீங்க. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் நலன்ல பாஜக எவ்வளவு எதிர்வினை ஆற்றிட்டு இருக்குது, எவ்வளவு எதிராக பேசிட்டு இருக்குது, எவ்வளவு எதிராக பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு. அப்புறம் அவங்கள பேசவே மாட்டீங்க நீங்க. ஸோ அதனால மக்கள் இவங்களை சாதாரணமா புரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால ஒரு கொள்கை எதிரி அப்படின்றதெல்லாம் இவருக்கு கிடையவே கிடையாது. பிஜேபி அவர் திமுக எதிர்ப்பு அரசியல். இது கூட சொல்றாரு, எனக்கு திமுக நான் வரப்பு தகராறான்னு. ஒரு தகராறும் இல்லை, எஜெண்டா, அவ்வளவுதான். சமீப காலமா திரு விஜய் அவர்களை சீமான் அவர்கள் அட்டாக் பண்ணிட்டே இருந்தாரு. திமுக பக்கம் ஒரு சாஃப்ட் கார்னர்
இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து திமுக அட்டாக் பண்றாரு. விஜய் வந்து இப்போ விமர்சனம் பண்ணல அப்படிங்கும்போது, இப்போ சீமானுடைய பார்வை வந்து திமுகவை அட்டாக் பண்றதும் திரு விஜய் அவர்களுடைய வரக்கூடிய எலெக்ஷன்ல கொஞ்சம் கூட்டணி வைக்கலாம் தம்பி கூடங்கிற மாதிரியான ஒரு மூவ் இருக்குமா? விஜயும் சீமானும் வந்துட்டு கூட்டணி போட்டாங்க அப்படின்னாலோ, இல்லை விஜயும் அதிமுக பாஜக கூட்டணியில் போனாங்களோ அப்படின்னாலோ தமிழ்நாடு அரசியல் எந்த மாற்றமும் நடக்காது. ஒன்றுமே நடக்காது. காரணம் என்னன்னா, இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக கடுமையாக பேசிட்டாங்க. திடீர்னு இவங்க சேர்ந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேர்ந்துக்கிட்டாங்க தமிழ்நாடு நல்லது அப்படின்னு யார் நினைப்பா? நீங்கள் நினைப்பீங்களா? யாராவது நினைக்க முடியுமா அந்த மாதிரி? ஒன்று அந்தாண்ட நெல், இல்லை இந்தாண்ட நெல், நடுவில் இருந்தாலும் லாரியில் அடிபட்டு சாவு அப்படி தான் இவர் சொல்லிவிட்டாரு. அது அன்றைக்கே முடிஞ்சு போன கதை. அதனால் இன்றைக்கி அது நடக்காது. சீமானை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவர் தமிழ் தேசியத்தை அடிப்படையினால ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அரசியல் வந்துட்டு யாராலையும் பாதிக்க முடியாது. அவருக்கு உடற ஓட்டு விழுந்துடும். அவருக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, விஜயனுடைய கட்சி தொண்டர்கள் யோசிச்சானுங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம தலைவர் இப்படி ஒரு அரசியல் பண்ணுறாரு, சீமான் இப்படி ஒரு பேச்சு பேசுகிறாரு, இதில் எது சரி அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு அவன் வந்துட்டானாலே அவன் அந்தாண்ட போயிடுவான். ஆனால் அந்தாண்ட இருக்கிறவன் இந்தாண்ட வரதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ சீமான் வந்துட்டு இவரோட கூட்டணி போக முற்பட்டார் அப்படின்னோம்னா கெயின் விஜய்க்கு தானே ஒழிய சீமானுக்கு இருக்காது. ஏன்னா சீமானுடைய பரப்புரை வலிமை வந்துட்டு விஜய்க்கு ரொம்ப பலன் அடிக்கும். ஆனால் விஜயனுடைய பேச்சு சீமானுக்கு டிஸ்கவுண்ட் ஆகிடும். இப்போ நேற்று விஜய் அவர்கள் பேசும்போது திமுகவுடைய அந்த அறிவு திருவிழாலேயே தற்கூரின்னு நம்ம சொல்லலைன்னு சொல்லிட்டு ஒரு சில எம்எல்ஏக்களே வந்து நமக்கு சப்போர்ட்டாகவே அந்த கூட்டத்தில் பேசினாங்க. இப்படி இன்னும் அந்த ஆதரவு குரல் வந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய சில நபர்கள் தாவேகாவுக்கு போகக்கூடிய ஒரு இது இருக்குங்கிற மாதிரியான ஒரு தகவலும் சொல்றாங்களே, உண்மைதானா சார்? இன்றைய நிலையில தாவேகா எவ்வளோ இடங்களை ஜெயிக்கும், எவ்வளோ ஓட்டு வாங்கணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தெரிஞ்சவன் திமுககாரன் தான். அது என்ன போனி ஆகுமா என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். அது வேற விட்டுருங்க. எழிலன் என்ன பேசினாரு? விஜயனுடைய ரசிகர்களை தற்கொலைன்னு சொல்லாதீங்க. அப்படி அவங்க தற்கொலையா இருக்கிறதுக்கான காரணம் நாமும் தானே. நமக்கு பொறுப்பு இல்லையா? அவங்கள அரசியல் வயப்படுத்தியிருக்கணும். படுத்திருந்தாங்கன்னா அவங்க ஏன் ஒரு நடிகன் முன்னாடி போயிருக்க போறாங்க? அதனால நமக்கும் அதில் பொறுப்பு இருக்குது. அதனால அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? தற்கொலையா அவங்க இருக்கிறது நிலைமைய மாற்றணும் அப்படின்றாரு. அதானே? இது எப்படி இவருக்கு ஆதரவான பேச்சாது? உங்ககிட்ட போனது தானே தற்கொலைத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்க்கிறாரு. அப்போ உனக்கு ஆதரவான குரலாக ஒலிக்குது. உன்னைதான் அவர் மேக்ஸிமம் டேமேஜ் பண்றாரு. இவங்களுடைய அறிவு நிலை தான் உனக்கான ஆதரவு நிலைன்றாரு. இவங்க சிந்திச்சாங்கன்னா உங்ககிட்ட இருக்க மாட்டாங்கன்றாரு. இந்த வேலையை நம்ம சரியா செய்யலை அப்படின்றது தான் எழிலனுடைய பேச்சு. எழிலன் அரசியல்வாதி, சமூக செயற்பாட்டாளர், 1000 விளக்கினுடைய எம்எல்ஏ. அவருக்கு தெரியும் விவரம். ஆனா இவருக்கு அது தெரியல. தற்கூரியா அப்படின்னு ஏன் கேட்குறாங்க? தமிழ்நாட்டில் இந்த தற்கூரின்ற பேச்சு உங்களுக்கு எதிராக ஏன் வந்துச்சு? ஆரம்பத்துல இருந்தே என்ன பேசுறீங்கன்றது தெரியாத இவர் விஜய் பேசிட்டு இருக்காரு. மணல் அரிப்புன்றதை வந்துட்டு மீன் அரிப்புன்றாரு. மனிதரை வந்துட்டு மனிதர் விட்டை பார்த்து படிக்கும் போதே தமிழ் தானே எழுதியிருக்கு. நீ தமிழன் தானே, அப்போ இதெல்லாம் இங்கிலீஷ்ல எழுதி வச்சு படிக்கிறியா? யோசிச்சு பாருங்க அதெல்லாம் என்னது அப்படின்ட்டு. இதெல்லாம் எப்படி இந்த மாதிரிலாம் வளர முடியும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அப்போ தற்கொலை கரூர் சம்பவத்தை எடுத்துக்கங்க. என்ன சொல்றாங்க போலீஸ் அதிகாரி அந்த டிஎஸ்பி என்ன சொல்றாரு? இந்த இடத்துல இருந்து பேசுங்க, ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடியே பேசுங்க. அங்க போனீங்கன்னா நெரிசல் ஏற்படும், க்ரௌடு பஸ்ட் ஏற்படும், பாதிப்பு ஏற்படும், நெரிசல் மரணங்கள் நிகழும் அப்படிதானே சொல்லிட்டு உங்களை நிறுத்துறாரு. நீங்க விஜய் உங்க கூட இருந்த நிர்வாகிகள் ஏன் யாரும் செவி சாய்க்கல? உங்களுக்கு புத்தி இருந்திருந்ததுன்னா அந்த இடத்துல எடுத்துட்டு போயிட்டு சொருவி இருப்பீங்களா வாகனத்தை? அதுதானே எல்லாமே ஆச்சு. அப்போ நீங்க சிந்தனை உடையவங்கள தற்கூறிக்கலாம். தற்கூறினா என்னன்றத விஜய் அவர்களே நீங்கள் வந்துட்டு கூகுளில் போயிட்டு போடுங்க. எடுத்தோடனே முட்டாள்ன்ற வார்த்தை வரும், சிந்தனையற்றவன் அப்படின்றது வரும், தான் தோன்றின்றது அடுத்தபடியாக வரும். இவங்க தான் தற்கூறிகள்னு அர்த்தம். ஏன்னா உங்க கட்சிக்காரன் வேற ஒரு விளக்கமெல்லாம் கொடுப்பான், தமாஷா இருக்கும். அதெல்லாம் கிடையாது. நீங்க போயிட்டு டிக்ஷனரியில் போயிட்டு நீங்க போய் பாருங்க அதில் என்ன விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது. நீங்களே ஒரு தற்கூரித்தனமாக தான் அங்கே நடந்துக்கிட்டீங்க. உங்களை பார்க்கறதுக்காக வந்து சாவணுமா மக்கள்? அந்த மக்கள் அறிவுடையவர்களாக இருந்திருந்தாங்க அப்படின்னா விஜய் எவ்வளோ படத்தில் பார்க்குறாங்க, நேரில் பார்க்குறதுல என்ன இருக்குது? நீங்கள் கரூர் வர்றத கரூரில் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக தான் பார்த்துட்டு இருக்குது, அவங்க பார்க்க போகிறாங்க. எதுக்கு வந்து 11 மணிலேருந்து காத்துட்டு இருந்துட்டு
சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாத ஒன்றுக்கு போக வழி இல்லாமல் அங்கே நின்று அதுக்கப்புறம் விழி பிதுங்கி ஏன் சாகணும் இல்லையா? அந்த ஜனங்கள்னா அப்போ தற்கொலைன்னு சொல்லாத அவங்களெல்லாம் சிந்தனையாளர்கள்னு சொல்லுவீங்க நீ? அப்போ அவங்களுக்கு சிந்தனை இருந்திருந்ததுன்னா உங்களோட வந்திருப்பானா? உங்களுக்கு சிந்தனை இருந்திருந்ததுன்னா அந்த அந்த சம்பவம் ஏற்படுறதுக்கு நீங்கள் காரணியாக ஆயிருப்பீங்களா? ஸோ இன்னைக்கு உங்களுடைய கட்சிக்காரங்க 3 பேரை கூப்பிட்டுருக்காங்க சிபிஐ விசாரணைக்கு. இன்னைக்கு காத்தாலே போயிட்டாங்க. ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், நிர்மல்குமார் 3 பேர் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு விசாரணை நடந்துட்டு இருக்குது. என்ன கேட்குறாங்க? செய்தியாளர் சொல்றாரு, 4 மணி நேரம் ஏன் ஆச்சு உங்களுக்கு நாமக்கல்ல இருந்து கரூர் வர்றதுக்கு? கரூர்ல நீங்க நாமக்கல்ல எத்தனை மணிக்கு நீங்க பேசுறேன்னு சொன்னீங்க, எத்தனை மணிக்கு நீங்க போனீங்க, ஏன் தாமதிச்சிங்க? இந்த இடத்துல வந்துட்டு இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது எதுக்காக அந்த இடத்துல அவ்வளவு பேர் சேர்ந்தாங்க அப்படின்ற எல்லா கேள்வியும் நீ கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து புறப்படும் போது 8:45 நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து 8:45 தான் நீங்கள் புறப்படுறீங்க விமான நிலையத்தில். அப்போ அந்த மக்கள் அங்கே பசியோடையும் பட்டினியோடையும் வெயில்லையும் இருப்பாங்களே. காலை வெயில்லாம் எப்படி இருக்கும்னு தெரியும் உங்களுக்கு புரட்டாசியில். எந்த விதமான கேரும் இல்லாத நீங்கள் போறீங்க அப்படின்னோம்னா நீங்கள் தற்கொலை இல்லாத சிந்தனையாளரா நீங்கள்? எனவே விஜய் அவர்களே நீங்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தப்பானவங்க, அடிப்படையிலே தப்பானவங்க. இன்னொருத்தருடைய வருத்தம் பிறர் துன்பம் தன் துன்பம் போர் கருதாக்கால் என்ன கருணையற்றவன்னு அர்த்தம், கண்ணோட்டம் இல்லாதவன்னு அர்த்தம். நீங்க சொல்றீங்க பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும் அப்படின்ட்டு. திருக்குறளை எடுத்து நீங்க ஒரு கோட்பாடா வச்சுக்கிட்டு நீங்க பேசுறது அப்படின்றது அது ஒரு முடக்கமா வைக்கலாம். அது என்னது உங்களுது? அது பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும்ன்றது நீங்க வாழ்க்கையில எப்ப கடைபிடிச்சிருக்கிறீங்க? அதை பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும் சமம் தானே. 41 பேருக்கு 21 லட்சம் 20 லட்சம் கொடுத்தீங்க இல்லையா? முதல் மாநாட்டில் ஒரு 6 பேர் சொத்தா, அடுத்த மாநாட்டில் ஒரு 3 பேர் சொத்தா, அந்த 9 பேருக்கு அவங்களுக்கே அரைனா கூட தரல. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எங்க போச்சு? ஏமாத்துறாரு இவரு. அந்த ஏமாத்துறதுக்கான கருவி தான் தமிழ், அரசியல், கொள்கை, போராட்டங்கள் எல்லாத்தையும் தனக்கு சாதகமாக்கிக்கிட்டு பேசுறது. இது யார் பண்றதுன்னா அவர் கூட இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்றாங்க. இது அவர் உங்களுடைய குரலா வர்றாரு, அவ்வளவுதான் இவரு. மற்றபடி அடிப்படையிலேயே எதுக்கும் அர்த்தம் தெரியாதவரா இருக்கிறாரு விஜய். உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்துன்னா அது உங்களுடைய நடத்தையில தான் பிரதிபலிக்கும். உங்களுக்கு புரிதல் இல்லை அப்படின்னோம்னா நீங்க பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? எரிதின் போட்டு காக்க எரியாது, போய்கிட்டே இருப்பீங்க. அதான் நடக்குது. ஆரம்பத்துல தாவைக்காவுடைய கூட்டத்திற்கு நீங்க போய் அவர்களுக்கு முன்னாடி அரசியல்லாம் பேசுனீங்க. அதற்கு பிறகு அதுல இருந்து வெளியில வந்துட்டீங்க. இப்போ திரு விஜய் அவர்களுக்கு பின்னாடி எழுதி கொடுக்கிறவர்கள் சரியில்லை, அதனால அவர் அதெல்லாம் எழுதி கொடுத்ததை அப்படியே வாசிக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. பிற்காலத்துல தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல உங்களை விஜய் தொடர்பு கொண்டு நீங்க வாங்க எங்களுக்கு சில ஐடியா கொடுங்க அப்படின்னால் உங்களுடைய பயணம் தாவைக்கா பக்கம் போகுமா? விஜய் கிட்ட நான் போய் முதல் சந்திப்பு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி நடக்குது. அதுக்கு முன்னாடி ரொம்ப இழுத்தடிக்கிறாங்க. இந்த ஜான் ஆரோக்கியசாமி இழுத்தடிக்கிறாரு இஷ்டத்துக்கும். நான் அதுக்கப்புறம் ஒரு கடிதம் போட்டால் உடனே அவர் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு, ஏற்பாடு பண்ணாரு. அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு திட்டினதாக கூட நான் கேள்விப்பட்டேன். விஜய் கிட்ட நான் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழிஞ்சுக்கிட்டு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அழிஞ்சுக்கிட்டு இருக்குது. அழியக்கூடிய அந்த இடத்துக்கு மாற்றா பிஜேபி வர்றதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கிறான், முழுங்கிட்டு துடிச்சிட்டு இருக்கிறான். இப்போ அதான் நடக்குது. அந்த நேரம் பார்த்து ஒரு தமிழன் கட்சி ஆரம்பிக்கிறான். நான் திமுகவுக்கு மாற்றா இது வரட்டும் அப்படின்ட்டு நான் ஆதரிக்கிறேன். இது அதான் போகிறேன். இல்லாட்டி விஜய் ஒன்றும் கூப்பிடல, ஒன்றும் பண்ணல, நானே பேச ஆரம்பிக்கிறேன் ஆதரவா. இன்னொரு காரணம் என்னன்னா, விஜய் இந்த கட்சி ஆரம்பிக்கிறதன் மூலமா தனது ரசிகர்கள் பல லட்சக்கணக்கானவர்கள் அவங்கள வந்துட்டு அரசியல் கொண்டு வராரு. அது இல்லாட்டி நிகழாது. அவன் அப்படியே இருந்து தற்கொலையா இருந்தா செத்து போயிடுவான். அபிஷேகம் பண்ணிக்கிட்டு கட் அவுட்டுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு அவன் அப்படியே செத்து போயிடுவான். அவனெல்லாம் அரசியல் படுத்துறாரு அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க என்ன கேட்க வரவங்களாம் விஜய் என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு வரும்போது நான் சொன்னதுதான் அரசியல் வயப்படணும் போது அரசியல் பயிலுறாங்க. அதை தான் விஜய் என்ன வச்சு செய்ய சொல்றாரு. ஐயாவை கூப்பிட்டு பேச சொல்லுங்க அப்படின்னு அதான் நான் பேசினேன். அதுதான் அண்ணா கருத்தெல்லாம் இப்ப சொல்றாரு. அதெல்லாம் நான் அங்கே சொன்னதுதான், அதெல்லாம் சொல்றாரு. அதில் ஒன்றும் எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. ஆனா ஏன் நான் முரண்படுறேன் அப்படின்னோம்னா, ஒரு அரசியலை நீங்க நடத்துறீங்க, முன்னெடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அரசியலுக்கான ஆட்களை அதை நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஆர்எஸ்எஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்த நிர்மல்குமாரை சேர்க்குறீங்க. ஒரு பெரிய ஒரு ஏஜென்ட் மாதிரி உள்நோக்கத்தோட வேலை செய்யக்கூடிய ஆதவ அர்ஜுனாவை நீங்க சேர்த்துக்கிறீங்க. அன்னைக்கு தான் நான் எதிர்த்தேன். அதுக்கு முன்னாடி நான் எதிர்த்து மெசேஜ் போட்டிருக்கேன் விஜய்க்கு, இவங்களெல்லாம் சேர்க்காதீங்கன்னு. மறுநாள் சேர்க்கிறாரு. ஸோ உடனே முடிவெடுக்கிறேன், இந்த கட்சி வந்துட்டு உருப்படாது. ரெண்டாவது இவங்க பண்ற ஒரு தப்பு,
திமுகவை எதிர்க்கிறவங்க அதிமுகவோட நெகோசியேட் பண்றாங்க. இதுல விஜய் கிட்ட தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அதுக்காக நான் வெளில வரல, அதில் மாத்திர முடியுன்ற நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா அந்த ஆதவ அர்ஜுனா, இந்த இது நிர்மல் குமார் இவனெல்லாம் சேர்த்த உடனே முடிவு எடுத்துட்டேன், இது விஜயனுடைய பார்வை வேற. ஸோ இவருக்கு உதவுறதுனால தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்காது, கெடுதி தான் நடக்கும் அப்படின்னு என்ன 2 நியூஸ் 18லையும் இந்த புதிய தலைமுறை டிஜிட்டல்லையும் நான் என்ன விளக்கம் கொடுத்தனோ அதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. அதனால மறுபடியும் இவர் கூப்பிட்டார்ல, போகவே மாட்டேன். 2000 தேர்தல் வந்துட்டு இவர் தனிச்சு நின்று அதுக்கப்புறம் இவர் நிரூபிச்சுட்டு அரசியலை தொடர்ந்தாருன்னா அப்போ நான் பேசுவேன். அது விஜய்க்கு ஆலோசனைலாம் கிடையாது, கேட்டார்னா அது இது இப்படின்னு நான் சொல்லுவேன், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக என்கின்ற ஒரு பாசிச சக்தியிடமிருந்து இந்த தமிழ்நாட்டை காப்பதற்கு இவர் கிடையாது ஆளு. இவர் பூட்டி கொடுக்குறவர். இவர் ஓட்டு போட்டிங்கன்னா அது பாஜகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு சமம், தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கறதுக்கு சமம். அதனால இவருக்கு ஓட்டு போடவே கூடாது. உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி.